தந்தை, மைந்தன், தூய் ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானுள்ள இந்த நாளிலும் இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிப்பதற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஆசீர்வாதமான காலை பொழுதுக்காக துதிகள் நிறைந்த உள்ளத்தை நாங்கள் உமக்கு படைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, கடந்த காலங்கள் முழுதும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வந்த நன்மைகளுக்காக நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரை திடப்படுத்தி தம்முடைய கிருபைகளினாலே நிரப்பின தயவை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரர் சொன்னது போல, கர்த்தரை நானே காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கவும், நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உடைய தூய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தோத்திரம் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கின்ற ஒன்றாய் மாற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வழிபாடு ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு பிரியமுள்ளதாய் மாற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நம் அனைவருக்கும் தெரிந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே பாமாலைகளிலே 21வது பாமாலை, சேனையின் கர்த்தா சீர் நிறை யெகோவா, உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன் என்று சொல்லி இந்த பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். See me
ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களை எண்ணி பார்ப்போம். நம்முடைய பலவீனங்களின் மத்தியில் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய சுகவீனங்களின் மத்தியிலே நம்மை சுகப்படுத்தி நமக்கு வேண்டிய பலத்தை கொடுத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவைகளை நினைத்து பார்ப்போமா? சங்கீதக்காரருடைய அனுபவத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இந்த நேரத்தில் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவருடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். வாழ்க்கையில் அனுதினமும் நமக்கு அன்றாட தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே நம்மை மகிழ்ச்சியாக்கி கொண்டே இருக்கிறார். நாம் பாதை தவறும் பொழுது நல்ல மேய்ப்பனாய் நம்மை அரவணைத்து தம்முடைய பாதைகளிலே நம்மை வழிநடத்தி செல்லுகின்றார். நமக்கு சரீர பிரகாரமான தேவைகளானாலும் சரி, ஆவிக்குரிய தேவைகளானாலும் சரி, ஏற்ற நேரத்தில் சந்தித்து நம்மை மகிழ பண்ணுகிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற நாம் இந்த நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அந்த உண்மையிலே நாங்களும் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோம். உண்மையுள்ள ஆண்டவர், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவர். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு கிருபை தருகின்ற ஆண்டவர். என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பாதையிலே தொடர்ந்து ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கலாம். என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நீர் ஆண்டவராய், என்னை ஆளுகின்றவராய், வழிநடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உண்மையாய்மை நோக்கி பார்க்கிற மக்களுடைய முகங்கள் பிரகாசமடைய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூயாவியார் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே அழுக்குகளை நீக்கி தம்முடைய ஆவியினாலே நிரப்பி உன்னுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அது வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வழிபாடு மக்களின் நம்பிக்கையை கொண்டாடுதல். ஆங்கிலத்தில் வர்ஷிப் செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிபாடு எதற்காக? நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க கூடுகின்றோம்? நம்முடைய ஆராதனை நமக்கு எதை கொடுக்கின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவரை ஆலயத்திலே கூடி ஆராதிக்க முடியாத அல்லது வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வழிபாடை நாம் எந்த நிலையிலே அதை தவற விட்டு இருக்கிறோம் அல்லது பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வழிபாடு எதை நமக்கு கொடுக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே இந்த வழிபாட்டை குறித்து அல்லது வழிபாட்டில் இருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இந்த வழிபாட்டில் தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு நாம் எப்படி ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தொடக்க காலத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் வழிபாடு அல்லது வழிபாட்டுக்கான இடம் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட இடமும் கிடையாது. நாம் ஆதியாகமத்தில் அதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வழிபாட்டு முறை என்பது அது மிகவும் எளிமையானதாகவும் தனிநபர் சார்ந்ததாகவும் விண்ணப்பம், பலி இவைகளோடு இணைந்தவைகளாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக
முற்பிதாக்களுடைய வாழ்வோடு அவருடைய வழிபாடு இணைந்து காணப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்களை தொடர்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் அதுக்கு முன்பதாக, அதாவது கானானுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கையில வழிபாடு எப்படி இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் கானானுக்குள்ளே வந்த பின்பதாக ஒரு நிலத்தை சுதந்தரித்து அது ஒரு நாடாக அவர்கள் அமர்ந்த பின்பு தனிநபர் வழிபாடு என்பது, குறிப்பாக முற்பிதாக்கள் காலத்தில் இருந்த வழிபாடு, இங்கு ஒரு சமூக வழிபாடாக, ஒரு தேசிய வழிபாடாக வடிவம் பெறுகின்றது. வழிபாட்டில் அவர்களது வரலாறு மிகவும் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது. அது மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் இஸ்ரேல் மக்களுடைய வழிபாட்டுக்குள்ளே கானானியம் மற்றும் பிற சமய வழிபாட்டு கருத்துக்களும் அவர்களுக்குள்ளே இடம்பெறுகின்றது. சிறையிருப்புக்கு முந்தைய காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலருக்குள்ளே வழிபாடு பற்றிய தவறான எண்ணங்கள் அதிகமாக மலிந்து காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதில் ஒன்று, வழிபாட்டுக்கும் அவருடைய வாழ்வுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத, அல்லது வழிபாடு வேறு வாழ்வு வேறு என்கிற ஒரு நிலையை அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். சமய சடங்குகளுக்கு மக்கள் அடிமைகளாய் ஆக்கப்பட்டார்கள். அப்படி அடிமை நிலையிலே மக்களை வைத்து வழிபாட்டை வியாபாரமாக்கிவிட்ட ஆசாரியர்களையும் நாம் பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே பார்க்க முடியும். இதனாலே ஒழுக்கக்கேடுகளும் இஸ்ரேல் மக்களுடைய வழிபாட்டுக்குள்ளே நிறைந்து காணப்பட்டன. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை அல்லது தீர்க்க தரிசிகளை அனுப்பி உண்மையான வழிபாடு பற்றியும் அவருடைய சமயத்தை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பல இடங்களிலே தீர்க்கதரிசிகள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் காணப்பட்ட தவறான காரியங்களை அவர்கள் கண்டிப்பதற்கு ஒரு நாளும் மறக்கவே இல்லை. ஆண்டவர் அந்த வகையில் எப்பொழுதும் இஸ்ரேல் மக்கள் தனக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். சிறையிருப்பின் காலத்திலே வழிபாடு பற்றிய கருத்து ஓரளவு மாற்றம் பெறுகிறது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில். காரணம், சிறையிருப்பு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு செல்ல முடியாத நிலை, மக்கள் ஆண்டவரை சுதந்திரமாக விடுதலையோடு ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே பலி செலுத்த முடியவில்லை, சமய சடங்குகள் செய்ய முடியாத ஒரு அந்நிய நாட்டு சூழலிலே அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள். சிறையிருப்புக்கு பிந்திய காலத்தில் வழிபாடு பற்றிய சிந்தனையிலே அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நாம் வந்தோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வழிபாட்டிற்கு அடிப்படையாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சமயம் சார்ந்த சடங்கு சார்ந்த வழிபாட்டினை ஆண்டவர் எப்பொழுதும் கண்டிக்க தயங்கவே இல்லை. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கிற சடங்காச்சாரமான வழிபாட்டை ஆண்டவர் எச்சரித்து கொண்டே கண்டித்தார். ஆதி திருச்சபையில் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் வழிபாட்டுக்குரிய இடம் பற்றிய இடத்தை பற்றி அதிகமாக கவலைப்படவே இல்லை. தாங்கள் எங்கு கூடினாலும் கிறிஸ்து தங்கள் நடுவில் இருப்பதாக உணர்ந்தனர். மேலும் தனிநபர் வழிபாடு, கூட்டு வழிபாடு, அதனோடு இணைந்து எழுகின்ற ஒரு ஐக்கியம் அல்லது நல்லுறவு, ஒருமைப்பாடு மிகவும் ஆதி திருச்சபையிலே வலியுறுத்தப்பட்டது. அப்போஸ்தலரிலே நாம் இந்த நிகழ்வுக்கு ஆதாரங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டில் ஐக்கியம், ஒருமைப்பாடு வலியுறுத்தப்படுகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வழிபாடு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதா அல்லது நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவரை கூடி ஆராதிக்க முடியாத அல்லது வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நாம் இருக்கின்ற இடங்களிலே வழிபடும் பொழுது அல்லது செபிக்கும் பொழுது நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை ஆராதிக்க கூடி வருகின்ற வேளையில் நம்முடைய நம்பிக்கை மற்ற விசுவாசிகளை பாதிக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பிறருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆலய ஆராதனைக்கு அல்லது வழிபாட்டுக்கு வரும் பொழுது, இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை வலுப்பெறப் போகிறது, என்னுடைய வலுவூட்டப்பட்ட நம்பிக்கையினால் ஆண்டவரை நான் வழிபடப் போகிறேன் என்கிற சிந்தையோடு அவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு வர நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளின் வழியாக ஒரு 3 சிந்தனைகளை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. ஏசாயா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள பகுதி. இந்த பகுதியில் வழிபாட்டுக்குரியவரை பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம், அல்லது வழிபாட்டுக்குரியவரை பார்க்கின்ற அந்த ஒரு சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு எச்சரிக்கின்றது.
நம்முடைய வழிபாடுகளிலே ஆண்டவரை நம்பிக்கையோடு வழிபட வேண்டும். அதற்கு முதலிலே நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை மட்டும் பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வழிபாட்டுக்குரியவர் ஆண்டவர் மட்டுமே. இந்த பகுதி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பணிக்கென்று அழைப்பு பெற்ற பகுதி. அதனுடைய பின்னணியில் பல காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. 1வது வசனத்தில் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால், உசியா ராஜா அவர் யூதாவினுடைய 10வது அரசராக ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இஸ்ரேல் தேசம் தென்னாடாக வடநாடாக பிரிந்த அதற்கு பின்பதாக 10வது அரசராக பொறுப்பேற்கின்ற சமயத்தில் அங்கே 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவராலே தண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். என்ன நடந்தது? ஆண்டவருடைய அந்த பலிபீடம் இருக்கின்ற பகுதிக்கு ஆசாரியர்கள் செல்ல வேண்டிய பகுதியில் தன்னுடைய மனமேட்டிமையினாலே உசியா ராஜா அங்கே உள்ளே செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார், அல்லது அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் அல்லது தொழுநோய் காணப்படுகிறது. இந்த தொழுநோய் அவருடைய அவர் இறக்கும் வரைக்கும் அந்த தொழுநோய் இருக்கிறது என்று சொல்லி 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியிலே நாம் பார்க்கலாம். இந்த தொழுநோயோடு அவர் மரித்தார். இந்த அரசர் மரிக்கின்ற வரை ஏசாயாவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி நான் ஒருவேளை நினைக்கிறேன். எப்பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்தாரோ அப்பொழுது அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். என்ன என்று சொன்னால், இனி எனக்கு யார் உதவி செய்வார் அல்லது என்னுடைய ஊழியத்திற்கு உறுதுணையாக இருப்பார் என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை அவருக்குள்ளே இருந்திருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல நாம் மனிதர்களை வைப்போம் என்று சொன்னால், மனிதர்கள் ஒரு நாளில் நம்மை விட்டு விலகி சென்று விடுவார்கள், அல்லது அவர்களை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டியது இருக்கும். நாம் அவர்களாலே கைவிடப்படுவோம் அல்லது ஏமாற்றப்படுவோம். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் ஒரு சோர்ந்து போன நிலைமையிலே அல்லது விசுவாச வாழ்க்கையில் ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்ட நிலைமை எல்லோருக்கும் வருவது ஒரு வழக்கம். அதற்கு ஒரே ஒரு காரணம், மனிதர்களை நம்பாமல் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை மட்டும் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மனிதர்கள் இன்று வாழ்ந்து நாளை மரித்து விடலாம், ஆனால் என்றைக்கும் ராஜாவாக வாழுகின்ற அரசரை அல்லது ஆண்டவரை பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் ஆண்டவர் எப்படி மகிமை பொருந்தினவராக வீற்றிருக்கிறார் என்பதை ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். அவருக்கு முன்பதாக இருக்கின்ற தூதர்கள் தங்களுடைய முகத்தையும் கால்களையும் மூடி அவர்களது பணிவை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார்கள். தங்களுடைய பணிவினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார்கள். அவருடைய சத்தத்தினாலே வாசலில் நிலைகள் அசைந்தன என்று சொல்லப்படுகிறது. இப்படி வருகின்ற சூழ்நிலை 5வது வசனத்திலே இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனிதர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மனுஷன் என்று சொல்லி அந்த மனுஷன் ராஜாவை, அதாவது சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை நான் பார்த்தேன் என்று சொல்லுகின்றார். இதுவரைக்கும் மனிதர்களை பார்த்து பழகி போன ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரை பார்த்த உடனே பயம் வந்து விட்டது. அதுக்கு காரணம் யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்தவர்கள் உயிரோடு வாழ முடியாது என்று சொல்லி அங்கே மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்து. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒருவேளை நான் மரித்து விடுவனோ என்கிற பயம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே மனமிறங்கி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவரை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பணிக்கென்று அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்க்கிறார், அவருடைய தன்மையை பார்க்கிறார். தம்முடைய அர்ப்பணிப்பிற்கு உறுதுணையாக ஆண்டவரினுடைய ஏக்கத்தை உணர்கின்றார். அவருடைய நம்பிக்கை வலுப்பெறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்ததினாலே அவருடைய ஊழியக்காரராக மாறினார். இந்த நிகழ்வுக்கு தொடர்பில் அல்லது இதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழும் பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியில் ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 மனிதர்கள் ஜெபிக்க செல்லுகின்றார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் ஆயக்காரர்.
இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பரிசேயருடைய இறைவேண்டல் எப்படி இருந்தது, ஆயக்காரருடைய இறைவேண்டல் எப்படி இருந்தது. பரிசேயர் தன்னை சுற்றி இருக்கிற மனிதரை பார்த்து தனக்குள்ளே ஒரு விதமான பெருமை அவருக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு அதே நிலை ஒருவேளை நமக்கு கூட வரலாம். ஆண்டவரை வழிபட வருகின்ற நாம் ஆண்டவரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவர் என்கிற சிந்தை நமக்குள்ளே வரும். ஏசாயா தீர்க்கதரிசியை போல, ஒருவேளை இந்த பரிசேயரை போல நாம் பிறரை கவனிப்போம் என்று சொன்னால் அவர்களை பார்க்கலும் நான் நல்லவராக இருக்கிறேன் என்கிற ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே மனமேட்டிமை வரும். இந்த நிலை வரக்கூடாது என்று சொல்லி இந்த நாளின் சிந்தனை நம்மை எச்சரிக்கிறது. அதற்கு காரணம், நாம் ஆண்டவரை மட்டும் அல்லது வழிபாட்டுக்குரியவரை மாத்திரம் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசேயர் அல்ல ஆயக்காரரை நீதிமானாக வீட்டிற்கு சென்றார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வழிபாடுகளிலும் நாம் நீதிமான்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் செல்லுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் வழிபாடுகளிலே பங்கேற்கிறோம். நம்முடைய வழிபாடு நம்மை ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி சேருவதற்கு ஒரு ஊன்றுகோலாக அல்லது ஒரு உறுதுணையாக இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலே என்னுடைய வழிபாடு ஆண்டவருக்கு பிரியமானதாக அல்லது அவரை மாத்திரம் பார்த்து வழிபடுகின்ற வழிபாடாக இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நமக்கு முன்பதாக நாம் வைத்து பார்ப்போம். இரண்டாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. இந்த பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால், வழிபாட்டுக்குரியவருக்கு நம்மை படைக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, வழிபாட்டுக்குரியவரை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, வழிபாட்டுக்குரியவருக்கு நம்மை படைக்க அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட காட்சியும் இங்கு அப்போஸ்தலராகிய யோவான் கண்ட காட்சியும் ஒன்று போலத்தான் தோன்றுகிறது. ஏசாயா ஆண்டவரை சுற்றி இருந்த தூதர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை கண்டார். இந்த பகுதியிலும் ஆண்டவரை, அவரை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்கள் அவரை பாடி துதிக்கின்றதை இங்கே அப்போஸ்தலராகிய யோவான் பார்க்கிறார். அவருடைய துதியினாலே ஆண்டவருடைய குணாதிசயங்களை சொல்லி துதிக்கின்றார்கள். அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் எப்பொழுதும் இருக்கின்றவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் மீண்டும் வரப்போகின்றவர், அவர் பரிசுத்தர் என்று சொல்லி இங்கே ஆண்டவரை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்கள் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தர் மகிமையும் கனத்தையும் தோத்திரத்தையும் பெறுவதற்கு தகுதியானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய சமூகத்திலே 24 மூப்பர்களும் அவரை தொழுது கொண்டு தங்களுடைய கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதாக இந்த பகுதி நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. அப்போ இங்கே கிரீடங்கள் என்று சொன்னவுடனே அது எதை குறிக்கிறது? ஆண்டவரிடத்தில் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிப்பதனுடைய ஒரு அடையாளத்தை இந்த கிரீடம் வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல, ஆண்டவருக்குரிய மகிமையையும் இங்கே ஆண்டவரை சுற்றி இருக்கிற இந்த 24 மூப்பர்களும் செலுத்துகின்றார்கள். அவர் மகிமைக்கு தகுதியானவர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி இங்கே பாடுகின்றார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவரை சுற்றி இருக்கின்ற மூப்பர்களும் ஜீவன்களும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு அவருடைய மக்கள் தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்தால் மட்டுமே அது சாத்தியம். ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலராகிய பவுல் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே ரோமாபுரி விசுவாசிகளை பார்த்து சொல்லுகின்றார், பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள், அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வழிபாடு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆத்மீகமான உள்ளுணர்வை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு வழிபாடும் நாம் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவர் நம் வழியாக செயல்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க அல்லது தூண்டுகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 2 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, வழிபாட்டுக்குரியவரை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, வழிபாட்டுக்குரியவருக்கு நம்மை படைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்குள்ள பகுதியிலே வழிபாட்டுக்குரியவரை பறைசாற்றுங்கள், வழிபாட்டுக்குரியவரை பறைசாற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அல்லது வழிபடும்படியாக கூடுகின்ற நோக்கம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவரை மட்டும் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அல்லது படைக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய பண்பு நலன்களை நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம்.
அதற்கு இந்த பகுதி நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவும் சமாரிய பெண்ணும் இந்த பகுதியிலே உரையாடுகின்றனர். இந்த உரையாடலுடைய வழிபாட்டை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த உரையாடலில் ஆண்டவர் வழிபாட்டை குறித்து சமாரியா பெண்ணோடு கூட பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற சமயத்தில் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் மக்களுடைய வழிபாடு அவருடைய வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், இனி வருகின்ற மக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஆதங்கத்தை இந்த பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் என்றைக்கு அவர்கள் இரு நாடுகளாக பிரிந்தார்களோ அன்றிலிருந்து அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதில் பின்வாங்கி போயினர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க தவறியதினாலும் பரிசுத்தமாய் வாழ மறந்து போனதினாலும் யூதர்களுக்கு அவர்கள் ஒரு தீண்ட தகாதவர்கள் போல மாறினார்கள். யூதர்கள் இஸ்ரவேல் மக்களை மதிப்பது, மனிதர்கள் என்று கருதுவது கூட கிடையாது என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு இந்த சமாரிய பெண்ணோடு கூட உரையாடுகின்றார். இந்த உரையாடலுடைய மைய கருத்தை விதமாய் சொல்லுகிறது 22ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள் யாரை வழிபடுகிறோம் என்பதை அறியாமலே வழிபட்டார்கள். அப்படி என்றால் கடமைக்காக அவருடைய ஆராதனை முறை இருந்தது. இன்றைக்கு நம்மிலே கூட பல நேரங்களில் எத்தனையோ பேர் கடமைக்காக ஆராதனைக்கு அல்லது வழிபாட்டுக்கு வந்து செல்லுகின்ற மனிதர்கள் உண்டு. அந்த நிலை இன்றைக்கு மிகவும் தடைபட்டு இருக்கிறது. காரணம், ஆண்டவரை ஒருமனமாய் கூடி ஆலயங்களில் வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடமை அல்லது நாம் கடமைக்காக செய்கின்ற இந்த வழிபாட்டு முறை அது மாற வேண்டும், நம்மிலே இருந்து மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை உணர்ந்து இஸ்ரேல் மக்கள் வழிபடவே இல்லை. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் பல நேரங்களில் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை உணர்வது கிடையவே கிடையாது. அவர் நம்முடைய படைப்பாளராக இருக்கிறார், அவர் நம்மை மீட்டு கொண்டவராக இருக்கிறார், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த உறவை நினைத்து நம் வழிபாட்டில் ஆண்டவரை ஆராதிக்க அல்லது வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை அவர்கள் உண்மையாய் நேசிக்கவில்லை இஸ்ரேல் மக்கள். எல்லா மக்களையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்மில கூட நான் பல மக்களை அப்படி பார்க்க முடியும். உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது நம்முடைய வழிபாடு சடங்காச்சாரமாக இருக்காது, மாறாக நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலிருந்து அல்லது ஆழமான மனதிலிருந்து வருகின்ற ஒன்றாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வழிபாட்டு முறையை நாம் பின்பற்ற வேண்டும். யூத மக்களும் பல நேரங்களில் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், வழிபாடு என்பது எப்படி இருக்க வேண்டும். 23வது வசனமோ 24வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த பெண்ணோடு ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இதற்கு ஆண்டவரை முழுமையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் வழிபட வேண்டும், ஆவியோடு வழிபட வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி நம்மாலே முடியும்? ஆண்டவரை முழுமையாக அல்லது எவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை உள்ளார்ந்த மனநிலையோடு நாம் உணர்ந்து ஆராதிப்போம் என்று சொன்னால் மெய்யாகவே நம்முடைய வழிபாடு நமக்கு பொருள் உள்ளதாக அல்லது அர்த்தம் கொடுக்கின்ற ஒன்றாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவரை அறிந்தவர்கள் அமைதியாக இருக்கவே முடியாது. தாங்கள் ஆராதிக்கும் அல்லது தாங்கள் வழிபடும் காரணத்தை தங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்துவார்கள். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகளில் இந்த ஒரு அம்சங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை. இதன் அடிப்படையாக அல்லது இதன் அடிப்படையில் அமைகின்ற ஒவ்வொரு வழிபாடும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்ற அல்லது வழிபடுகின்ற ஒன்றாக இருக்கும். அதற்கு ஆண்டவர் இந்த வழிபாட்டில் நம்மை அழைக்கின்றார். 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். ஒன்று, நாம் வழிபாட்டுக்குரியவரை மாத்திரம் பார்க்க வேண்டும். 2வது, வழிபாட்டுக்குரியவருக்கு மாத்திரம் நம்மை முழுமையாய் படைக்க வேண்டும். 3வது, வழிபாட்டுக்குரியவரை நாம் பறைசாற்ற வேண்டும். இந்த 3 காரியங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் நாம் வழிபடுகின்ற வழிபாடுகளில் யாரை நாம் பார்க்கிறோம்? ஆண்டவரை பார்க்கிறோமா அல்லது நம்மை சுற்றி இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோமா? அவருடைய எண்ணத்தை உணர்ந்து நாம் வழிபடுகிறோமா? 2வது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வழிபாட்டில் நாம் ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். 3வது, வழிபாட்டின் பண்புகளை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக பிறருக்கு பறைசாற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளில்
ஆண்டவரை கூடி வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழுகின்ற நாம் இந்த ஒரு சிந்தையோடு, ஆண்டவரே இனி என்னை எப்பொழுதெல்லாம் வழிபாட்டில் பங்கெடுக்க செய்கிறீரோ நான் உம்மை மாத்திரம் பார்க்க எனக்கு உதவி செய்யும், உமக்கு மாத்திரம் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்க உதவி செய்யும், உம்மை தான் பிறருக்கு வெளிப்படுத்த அல்லது பறைசாற்ற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பாய் தள்ளாத ஆண்டவர் நாம் உதவி என்று கேட்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி நாம் அவர் தருகின்ற உதவியை அல்லது ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரை உண்மையாய் வழிபட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். நம் அனைவருக்கும் தெரிந்த கீர்த்தனை, கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 150வது கீர்த்தனை, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்கிற கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வு இன்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வு இன்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகின்றோம்.
ஆண்டவரே, வழிபாட்டில் உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்க, உமக்கு மாத்திரம் எங்களை படைக்க, உம்மை மாத்திரம் பிறருக்கு பறைசாற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஆலயங்களிலே வழிபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை அறிந்த ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறீர். அனுமதித்த ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே இவைகளை அகற்றி போட்டு உடைய பிள்ளைகள் ஆனந்தமாய் வழிபடுவதற்கு உறுதுணையாக இருப்பீர் என்று சொல்லி நாங்கள் உம்மை நம்புகிறோம் சுவாமி. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் உம்மை மாத்திரம் பார்க்க உதவி செய்யும். உமக்கு தங்களை முழுமையாய் படைக்க உதவி செய்யும். உம்மை மாத்திரம் பிறருக்கு பறைசாற்ற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை கண்ணோக்கி பாரும். இந்த தேசத்தில் இந்த கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் உம்மிடம் மாத்திரம் இருக்கிறது. அனைத்து ஆற்றலும் பொருந்திய ஆண்டவர் நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, தேசம், உலக நாடுகள் விரைவில் ஆண்டவரே உமக்கு நன்றி. விடுவிக்கப்படவும் விடுதலையோடு மக்கள் வாழவும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய தேசத்துக்காய் விசேஷித்த விதமாக மன்றாடுகிறோம். என்னுடைய தேசம் பலவிதமான நெருக்கடிகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சமாதானமற்ற சூழ்நிலை என்னுடைய தேசத்திலே காணப்படுகிறது. இந்த நிலையை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சமாதானத்திற்கான ஆண்டவர், அமைதியின் ஆண்டவர், எல்லாருடைய உள்ளங்களிலும் நீர் அமைதியை பொழியும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே உமக்கு நன்றி. உணவில்லாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரு சுவாமி. அமைதி குறைவோடு, சமாதான குறைவோடு வாழுகின்ற மக்களை நீர் ஆண்டவரை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே தோத்திர ஆண்டவரே, வேலை வாய்ப்பை இழந்து வாடுகின்ற மக்கள் விரைவில் ஒரு நல்லதொரு பணியிலே அமர்த்தப்பட, அதன் வழியாக அவனுடைய வாழ்வு செழிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் விவசாயம் செய்கின்ற மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறருக்கு நலனுக்காக உழைக்கின்ற இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக நேரங்களில் அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே, விவசாயிகள் தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்கின்ற அவருடைய பெருந்தன்மையை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். அவளுக்கு வேண்டிய ஆற்றலையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலே திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகளையும் திருச்சபையின் விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபையும் தென்னிந்திய திருச்சபையிலே அங்கு வகிக்கிற ஒவ்வொரு திருமண்டலங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய திருமண்டலத்துக்காக உடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். என்னுடைய திருமண்டலத்தில் ஆண்டவரே இருக்கிற குருசேகரங்களுக்காக, அதிலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றின மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய மகாகண பேராயர் ஐயா அவர்களுக்காக, அவர்களுடைய குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் உமக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதன்மை பணியாளர்களுக்காக ஆண்டவரே தோத்திரம் உடைய சமூகத்தை மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நேரத்தில் ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய வட்டை மண்டலத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வட்டை மண்டலத்தை ஆசீர்வதிங்க. என்னுடைய வட்டை மண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குருசேகரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே உமக்கு தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே தோத்திரம், கொடைக்கானல் பகுதிக்காக உடைய பார்த்து வருகிறோம். கொடைக்கானல் பட்டணத்தை பாதுகாத்துக் கொள்ளும். இம்மட்டும் பாதுகாத்து வந்த ஆண்டவர் இனிமேலும் பாதுகாப்பீர் என்று சொல்லி நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னுடைய கொடைக்கானல் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு தென்னிந்திய திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதில் பணி செய்கின்ற உடைய ஊழியக்கார பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குருசேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய குருசேகரத்தின் ஒவ்வொரு குடும்பங்களையும், குருசேகர குழு உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆலய பணியாளருக்காக ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தினுடைய பணிகளிலே எப்பொழுதும் முகமலர்வோடு தன்னை நினைத்துக் கொள்கிற அருமையான மின்டோ ஐயா அவர்களுக்காக, மற்ற எல்லா மனிதர்களுக்காக, குறிப்பாக அருமையான தம்பி கலினோவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்திலே இந்த கொரோனா தொற்றின் காலத்தில் ஆண்டவரே எங்களுக்காக பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, காவலர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றிலே பணியாற்றின மக்கள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை இழந்திருக்கிறார்கள். அப்படி இழந்த மக்களுடைய குடும்பங்களுக்காக உடைய பாதத்து வருகிறோம். என் ஆண்டவர் நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் அமைதியையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லோரையும் உடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம்.
எல்லோரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும். நாம மட்டும் மகிமைப்பட உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்றைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நிறைவான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வழி நடத்துதலுக்கும் நாம் நம்மையும் நமக்கு அருமையானவர்களையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்கள் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.